தெரிஞ்சவங்க மாதிரி வராங்க. அந்த கோயிலில் அவங்களுடைய சின்ன மூட்டையை வைக்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அவங்க தங்குறதுக்கான இடம் அதுதாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணுறாங்க. அவங்க படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற அத்தைகள்லாம் கொஞ்சம் டென்ஷனாக வராங்க. யாரும்மா நீ எதுக்கு வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாங்க. இங்கெல்லாம் தங்கக்கூடாதுமா, வேற எங்கேயாவது போ அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் இங்கே தான் தங்குவேன், நான் மதுரையிலேருந்து வரேன், என்னோடய புருஷன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஏதோ கொடுமை, அதனால் என்னால் அங்கே இருக்க முடியல, நான் தனியாக தான் இருக்கேன், என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் ஒழுங்காக நடந்துப்பேன், இந்த கோயிலை நான் நல்லா சுத்தமாக வச்சுப்பேன், உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் அப்படின்னெல்லாம் அவங்கள பற்றி சொல்லிவிட்டு, அவங்க நாங்கள் சொல்கிறது எதையும் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க பாட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அந்த காலங்கிறனால ரொம்ப யாரும் வந்து கண்டிப்பாக நீ போயே ஆகணும் அது மாதிரி மிரட்டி சொல்லவும் இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு இறக்க மனசோட சரி பரவாயில்ல இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த அக்கா அங்கேயே தங்க ஆரம்பித்தாங்க. கோயிலை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது, வர்றவங்க போகிறவங்க கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறது, அது மாதிரி இருப்பாங்க. யாராவது வேலை கொடுத்தா அந்த வேலையும் அவங்க செய்வாங்க. கொஞ்சம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி காசும் வாங்கிப்பாங்க. ஒரு நாள் நான் கோயிலை சுற்ற போகும்பொழுது அந்த கோயிலில் வெளியில் அந்த அக்கா அந்த வளாகத்தில் உட்காந்துட்டு சமைக்க ஆரம்பித்தாங்க. அதை நினச்சி பார்க்கும்பொழுது இப்போயுமே என்னோடய அந்த நாக்கில் வந்து நீர் விடுறதை வந்து தடுக்க முடியாது. சின்னமாக ஒரு குட்டி குண்டாக வச்சு நல்லா ரைஸை வந்து அழகாக அரிசியை வடித்து எடுத்தாங்க, சாதமாச்சு எடுத்து வச்சாங்க. அடுத்தது இருக்கிற காய்கறிங்க யாரோ கொடுத்ததை வச்சு வெங்காயம் தக்காளி அது மாதிரி ரொம்ப பேசிக்கான காய்கறி தான் இருந்துச்சு, வேறு எந்த காய்கறியுமே இல்லை. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா சுட 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 அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்க விட்டாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மனமாக இருந்தது. ஏன்னா உப்பு காரம் எல்லாமே போட்டாங்க. அதையும் இறக்கி வச்சு நாங்கள் அந்த மதியான நேரம் இல்லையா, நாங்கள் அந்த கோயிலை வந்து 108 தடவை பொதுவாக சுற்றுவோம். அதெல்லாம் சுற்றி முடிக்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் இந்த அக்கா பக்கத்தில் இருந்து சமைச்சிட்டே இருக்காங்க. அந்த வாசனை பேசிக்காக ஒரு தக்காளி குழம்பு, அதில் அப்படி ஒரு வாசனை. அதை சமைச்சு முடிச்சுட்டு இறக்கும் பொழுது வந்து சாப்பிட்றியா பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா நம்மளை சாப்பிட விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மா ஒரே ஒரு முறை அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு சும்மா அங்கே நடக்கும்பொழுதே அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தா அழகாக சாதத்தில் கொட்டி அவங்க சாப்பிடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. இது மாதிரி தான் தேவிகா அக்கா அவங்கள நாங்கள் வந்து வேல்முனின்னு கூப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்க ஒரு வேலை சொருகியிருக்காங்க, அவங்க முனிவர் மாதிரி இருக்காங்க, அதனால் வேல்முனி அப்படின்னு நாங்களே ஒரு பேரை வச்சுட்டு எங்களுக்குள்ளேயே அவங்கள அப்படி கூப்பிட ஆரம்பித்தோம். அவங்களோட ஸ்டோரியை கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வேலை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆம்பளைங்களெல்லாம் நம்ப முடியாது, யாராவது என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்தாங்கன்னா நான் இதை வச்சு குத்திடுவேன் அப்படிம்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தனால ஐயோ இந்த அக்காவை பார்க்கவே பாவமாக இருக்குது, யார் போய் வம்பிழுக்க போகிற அந்த அக்காவை, அப்படிலாம் கூட யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நினச்சி பார்க்கும்போது தெரியுது அது எந்த அளவுக்கு நான் வந்து அப்படியே அறியாமையோட ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த அக்கா சில மாதங்கள் அங்கே தங்கியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க கிளம்பி போயிட்டாங்களா, வேறு ஊருக்கு போயிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, யார்